ஜெயக்குமார் பாவம் அவர் ராஜினாமா பண்ணிட்டே போய்ட்டு அவ்வளோ அது அந்த பாலிசி ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பற்றி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போ ரெண்டா உழந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை இப்போ. ஸோ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவிச்சிட்டு இருக்கார் பழனிசாமி. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாதம் டைம் கேட்குறாரு அவர். எந்த 6 மாதம் நடந்தாலும் வேலைக்கு ஆகாது சார். இன்னமும் நிலைப்பாடு என்னன்னு தெரியலையா? கேள்வி கேட்குறீங்களே என்ன சார்? நிலையும் இல்லை பாடும் இல்லை சார். எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக. 26 தேர்தல் வந்தால் காணாமல் போய்டும் சார். சொல்கிறதுக்கே வேதனையோடு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இது சாதாரணமாக ஏதோ அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லலை சார். சொல்லுங்க பார்ப்போம். நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினார். அது ஒரு ஆய்வு. ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் 7 டெபாசிட் போச்சு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. 13 3வது இடத்துக்கு போச்சு. அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது என்ன ஆய்வுன்னு எனக்கும் புரியல. அது தலைமை கழகத்தில் அம்மா இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிரும். அது முடியல இருந்தாலும் ரைட்டு.